வா வா என்னுயிரே மீண்டும் ஒரு ஜனனம் கொடு, வாடா என் மகனே அன்னை என பதவி கொடு. தாய் பாசம் தாய் பாலும் கொடுக்கவில்லையடா, என் மாரில் நீ தூங்க கிடைக்கவில்லையடா. பிறவி ஏழும் எடுத்தால் கூட பிரியம் இல்லை இனிமேல் வாழ. சித்திரை நீ செந்தமிழ் நீ வார்த்தைகள் இல்லை அழைக்க, சூரியன் நீ விண்வெளி நீ. உங்க பாட்டி எங்கேயும் போகல, உங்க கூடயே இருக்காங்கன்றத பிரதிபலிக்கக்கூடிய விதமா 1க்கு 10 ரூபத்துல அவங்களை சுத்தி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வழங்குறாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட தன்னுடைய பாட்டியுடைய ஆசீர்வாதம் இருந்தா நல்லா இருக்குமேன்னு ஏக்கப்பட்ட மாப்பிள்ளைக்கு தன் பாட்டியுடைய உருவத்தை மாஸ்கா மாட்டிக்கிட்டு சுத்தி வந்து எல்லாரும் நின்று அவங்கள ஆசீர்வாதம் பண்றாங்க. இது காண்போருடைய மனசை கலங்கடிக்குது. ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே தங்களுடைய பாட்டி தாத்தா மேல அதீத அன்பு இருக்கும். அம்மா அப்பா ஏதாவது தப்பு பண்ணி அடிக்க வந்தா கூட பாட்டிக்கு பின்னாடி தான் ஓடி போய் நிற்போம். அம்மா அப்பாவுக்கு தெரியாம அவங்க கொடுக்கற பாக்கெட் மணி ரொம்ப பெருசு. இப்படி ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்கக்கூடிய பாட்டிமாவை எப்படி தன்னுடைய வாழ்க்கையுடைய அடுத்த கட்ட அப்போ மறக்க முடியும்? ரொம்ப ஏக்கத்தோட இருக்கக்கூடிய இந்த தம்பதிகளுக்கு அவர் மிஸ் பண்ண அவங்களுடைய பாட்டியுடைய ஆசீர்வாதம் வேணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அப்போ அவங்க பாட்டியுடைய உருவத்தை மாஸ்கா மாட்டிட்டு வந்து எல்லாரும் நிக்க அவங்களுடைய முகத்தை பார்த்த உடனே கண் கலங்கி போறாரு. அவரு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த சம்பவத்தை பார்த்து கண் கலங்கி போறாங்க. பின்னர் அங்க இருக்கக்கூடிய நபர்களை அவங்களுடைய பாட்டியா மனசுல கருதி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதை காண்போருடைய மனசை கலங்கடிக்குது. பட்டுமலை மணி ராஜு அப்படின்னு அழைக்கப்படுற இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இந்த வீடியோ பதிவிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேர் மிஸ் பண்ற அவங்களுடைய பாட்டியை நினைவு கூறக்கூடிய விதமா இந்த வீடியோ அமைஞ்சிருக்குன்னு கமெண்ட் பண்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாக எங்களோட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.